ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். பள்ளிக்கரண் லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா துலுக்கானத்தம்மன் கோவில் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா துலுக்கானத்தம்மன் கோவில் மெயின் ரோடு. இந்த ரோடு 24 அடி ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு வித்து. இப்போ இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓரளவு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் கிளியராக பார்த்துங்க. வாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டி நான் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாக் போகிறீங்க, என்ன விஷயமா போகிறீங்கன்ற விஷயமா தான் என்கிட்ட என்ட்ரி வாங்கிட்டு தான் அவங்க என்னை உள்ளவே அலோவ் பண்ணாங்க. குழந்தைங்க விளையாடுறத பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸான ஒரு செட்பேக் உள்ள ஒரு இடம் இது. பார்த்தீங்கன்னா இதுக்கான ரோடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு மேலே உள்ள ரோடு தான் இதுக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி கொண்ட அப்பார்ட்மெண்ட். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் கொண்ட அப்பார்ட்மெண்ட் இது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் என்ன ஸ்கூல் என்ன காலேஜ் இருக்குது நம்ம பார்த்துப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஒரே ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு இந்த மெயின் ரோட்டில் இது வந்து மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் சங்கர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. சயன் அகாடமி ஸ்கூல் இருக்குது. காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்புறம் டென்டல் காலேஜ் இருக்குது, பாலாஜி டென்டல் காலேஜ் போல் பல காலேஜ் பல ஸ்கூல்ஸ் இங்கே நிறையவே இருக்குது பள்ளிக்கரண் சரௌண்டிங்ஸில். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பிளாக்கு. இந்த ஜி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கு. இந்த சின்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கு. மொத்தம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 10 பிளாக் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 பிளாக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் 5 பிளாக்கு, மொத்தம் வந்து 10 பிளாக் இருக்குது. நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்குது. நமக்கு 2 கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்கு 2 கார் பார்க் இருக்குது. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து அந்த சைக்கிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க் இருக்குது. சின்ட்டு ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கு வந்து கார் பார்க்கு தான். நம்ம ஃப்ளாட்டுக்கு 2 கார் பார்க்கு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3036 சதுரடி. டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 42,340 சதுரடி, 97 சென்ட் மொத்தம். இந்த 97 சென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக வந்து பிரிச்சிருக்காங்க. நமக்கு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1355 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1355 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியும் உண்டு. இதுக்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனும் உண்டு. ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்குள்ளே வரும். இந்த நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000க்குள்ளே வருது. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2000 தான் மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் ஃபுல்லாகவே வந்து 2000 தான் கலெக்ட் பண்ணுறாங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து ஒயிட் வாஷில் எல்லாமே பக்காவாக பண்ணி எல்லாமே நீட் அண்ட் கிளியராக சூப்பராக வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு. இந்த பிளாக்ல வந்து ஜி பிளாக் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்து 4 வீடு, இந்த பக்கத்தில் வந்து 4 வீடு, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 8 வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வீடு இருக்குது. இப்போ நமக்கு வந்து சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட்டு மெயின் டோர் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹால் உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி ஒரு கேப்பும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஸஸான கேப்பு தான். இப்போ நம்ம பால்கனி உள்ள நுழைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஸ்டோடு இருக்குது. பால்கனிலேருந்து அவுட்டர் லுக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துப்போம். அவுட்டர் லுக் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஃப்ளாட்டுக்கு நம்மளுடைய அவுட்ரு நல்லாவே தெரியுது நமக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து காலேஜ் பற்றி ஸ்கூல் பற்றி பேசியிருந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் குளோபல் ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் போயிடுவோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே நீங்கள் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டடிங்க்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து கரெக்டான பொசிஷன் இது. ஏன்னா வந்து ஈசானி மூலைன்றது வந்து குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு சம்மந்தப்பட்ட இடமாகவும் அமையக்கூடிய இடம் தான் வந்து ஈசானி மூலை. இது வந்து வாஸ்துடைய ரூலு, அதனால் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன். ஈசானி மூலை அமைக்கப்பட்ட பெட்ரூம் வந்து கல்விக்கு சம்மந்தப்பட்டதுன்னா அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்டடிங்க்கு கரெக்டான இடம் நமக்கு வந்து பொருத்தமான ஒரு ரூம்னு சொல்லலாம். இதில் வந்து பாத்ரூம் கிடையாது. நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமில் தான் நமக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இப்போ அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்.
இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் குபேர மாடலில் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூமுக்கு செல்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் கடப்பாக்கல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸான ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு டாய்லெட் இருக்குது. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இதில் வந்து இப்போ போட்டுக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேபு வால் மிக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டு தான். கிளாசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டு தான். இது வந்து அட்டாச்டு டாய்லெட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்குது. மொத்தம் 3 BHK அப்பார்ட்மெண்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூல பெட்ரூமில் பாத்ரூம் கிடையாது உங்களுக்கு. குபேர மூல பெட்ரூமும் அண்ட் இன்னொரு பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அட்டாச்டு பாத்ரூம் தான். மொத்தம் 2 பாத்ரூமு 3 பால்கனி இருக்குது. இந்த பாத்ரூம் எல்லா பாத்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு மேலே காமிச்சிருப்பேன். பால் சீலிங் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு வந்து இந்த பாத்ரூமும் பக்கத்து பாத்ரூமுக்கும் பால் சீலிங் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுதான் உங்களுக்கு கிளியராக நான் காட்டுறேன். அது எல்லாமே பார்த்துங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட். இப்போ நம்ம பால்கனி பார்த்துருவோம். பால்கனி பார்த்து அவுட்டரில் பார்த்துங்க நல்ல ஃபேஸஸான ரோடு இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ரோடு வந்து இருக்குது பார்த்துங்க. இது வந்து ஜி பிளாக்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட் இது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1355 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 751 ஸ்கொயர் ஃபீட். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 751 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ்ஸே உங்களுக்கு கொடுக்குறாங்க. 50% யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த இப்போ கொடுக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே 50% யூடிஎஸ் இருக்காது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 50% யூடிஎஸ் வந்து 50% கூடவே இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50% கூடவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து கிச்சன் பார்த்துருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரேனைட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒர்க்கிங்னா என்னன்னா இன்டீரியர் ஒர்க்கிங் மட்டும் தான் நம்ம பண்ணணும். இன்டீரியர் ஒர்க்கிங் நம்ம பண்ணால் இன்னும் சூப்பராகவும் தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு தனியாகவே ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் அதாவது கபோர்ட் ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு நல்ல கிளியர் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கிரேனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வாஷிங் ஏரியா. இது வந்து வாஷிங் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து பாத்திரங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கில் வந்து நம்ம தேவை உள்ளது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துப்போம். நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. 2 பாத்ரூம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாத்ரூம் 3 பால்கனி. இந்த அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸ் தான் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பால்கனி இருக்குது. இந்த அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி அமைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில் சொல்லிடுறேன். மொத்தம் 42,340 ஸ்கொயர் ஃபீட்டு 97 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. 5 பிளாக் ஒரு பிளாக்கு 5 பிளாக் 10 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. 10 பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கும் மொத்தம் 8 வீடு இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ஃப்ளாட்டோடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1355 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. அண்ட் யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% கூட 751 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இதுக்கு. இது யூடிஎஸ் தான் உங்களுக்கு மெயினான ஒரு பெனிஃபிட். நான் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாத்ரூம் வந்துட்டோம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பால் செல்லிங் பண்ணியிருக்காங்க. வால் மிக்சர் அண்ட் டேப் எல்லாமே வந்து கிளாசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரையர் பிராண்டு தான். நல்ல பிராண்டடாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 lakhs வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ன ரேட் போகுதுன்றதை நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்தாலே தெரியும். கரெக்டாக பள்ளிக்கரணை குளம் பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு துலுக்கானத்தம்மன் கோவில் மெயின் ரோடு வந்தீங்கன்னா அந்த ரோட்டில் அமைஞ்சிருக்க விசாலாட்சி ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விசாலாட்சி ஃபவுண்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னிமுள்ள அப்பார்ட்மெண்ட் உள்ள பால்கனி ஏரியாவில் வந்து அவுட்லுக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வேக்கண்டாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஏரியாக்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா டெவலப்மெண்டிங் ஆகிட்டு கூட நிறைய ஏரியா இருக்குது. இது நம்ம வந்து சரியாக க்ளோஸ்அப் பண்ண முடியாதனால நமக்கு அப்படி இருக்குது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியுது. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கணும்னா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.